ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ உள்ள கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ அது என்ன அப்படின்னா, எல்லாருமே தன்னை ரொம்பவே அழகா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸா நிறைய டெக்னாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. ஸோ நம்ம பார்த்திருப்போம், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருந்திருப்பாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, ஒரு நார்மல் பீப்புளா இருக்கட்டும், ஒரு நார்மல் கேர்ளா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்மள நாம அழகாக்கிக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஷோல பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ இப்ப உள்ள கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தன்னை ரொம்ப அழகா காட்டிக்க பிடிக்கும். ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும், ஸ்டடீஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் கூட பாத்தீங்கன்னா இப்போ அவ்வளோ அளவுக்கு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஹோம் ரெமிடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்லர், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஐப்ரோ கட் பண்றதுக்காக மட்டும்தான் பார்லர் போவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா A to Z பார்லரே வந்துட்டு ஒரு மினி கிளினிக் மாதிரி மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பயங்கர டெக்னாலஜியா வந்துருச்சு. சோ கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மேக்கப் போட்டுப்போம், நம்மள அழகா காட்டுறதுக்காக மேக்கப் போட்டுப்போம். அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல ஆரம்பிச்சு ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், அதுக்கு மேல ஹைலைட்டர், டோனர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அதுல இருந்து அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மள நாம வந்து அழகா காட்டிப்போம். அண்ட் ஆஃப்டர் மேக்கப் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கும் ஒரு சிலருக்கு, இல்லாட்டி ஒரு ஸ்கின் வந்து நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் மார்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பிளெயினா பார்க்கும்போது என்னடா இது நம்ம ஸ்கின் இப்படி இருக்கே, நம்ம போயிட்டு அடுத்து ஃபேஷியல் பண்ணணும், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோவா இருக்கும், நல்லா ஷைனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு பார்லர் போயிட்டு ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேஷியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலா தான் இருந்துச்சு. கையிலேயே நல்லா மசாஜஸ் கொடுப்பாங்க. பொதுவா ஃபேஷியல் எதுக்கு நாம பண்றோம் அப்படின்னா, டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸா இருக்கட்டும், பிளட் சர்க்குலேஷன், இந்த விஷயம் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேஷியல் அப்படிங்கறது நாம பண்றோம். ஆனா இப்போ அந்த ஃபேஷியல்ல நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே எது வருதோ இல்லையோ, எப்ப பார்த்தாலும் ஹைட்ரா ஃபேஷியல் இதே தான் வந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டவுட் இருக்கு, இதை நம்ம பண்ணலாமா வேணாவா, இதுல வந்துட்டு லேசர் லைட் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோட கேர்ள்ஸ் வந்துட்டு அத கிட்ட போகாம இருப்பாங்க. போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும், பட் போகாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. நார்மலா பாத்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுவோம், நம்ம ரெகுலரா வீட்ல கூட ஃபேஷியல் கிட் எல்லாம் வாங்கி வச்சு பண்ணுவோம். அதுக்குமே வந்து ஒரு காலத்துல கிட் அப்படின்னு சொல்லி வீட்லயே எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பார்லர் போறப்ப அவங்க மேனுவலா பண்ணுவாங்க, இப்போ அந்த ஃபேஷியலுக்கு வந்து மிஷின்ஸ் வந்துருச்சு. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே மிஷின் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயம் தான். நம்மளோட ஃபேஸ வந்துட்டு நல்லா க்ளோயிங் ஆகும், நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஹைட்ரா ஃபேஷியல் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க உங்களோட ஸ்கின்னை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மலா நீங்க ஹைட்ரா ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணலாம். பட் காஸ்ட் வைஸ் பாக்குறப்போ அது வந்துட்டு ஒரு இடத்துக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் நார்மல் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து மினிமம் 1000ல இருந்து பண்ணாதான் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹைட்ரா ஃபேஷியல் பண்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நமக்கு அந்த லேசர் லைட்ஸ் யூஸ் பண்றது கூட பாத்தீங்கன்னா கிரீம் போட்டு மாஸ்க் போட்டு அப்ளை பண்ணிட்டு சோ அதுக்கு மேலதான் அந்த லைட்டே வச்சு நமக்கு வந்து அந்த ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சீரம், நம்ம வந்து ஸ்கின் க்ளோயிங்காக மேக்கப் ப்ராடக்ட்ல சீரம் அப்படிங்கிற ஒரு இது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஃபேஷியல்லே பாத்தீங்கன்னா அந்த சீரம் வந்து ஆட் பண்ணி தான் பண்றாங்க. சோ சீரம்க்கு மசாஜே தனியா பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹைட்ரா ஃபேஷியல் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே ப்ரொடெக்டிவா இருக்கும். பட் பண்ண உடனே நம்ம வந்து சன்லைட்ல போக கூடாது. நார்மலாவே ஃபேஷியல் பண்ணா நம்ம வந்து வெளியில போக மாட்டோம். பட் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண உடனே கண்டிப்பா 2 டேஸ்க்கு வந்து வேற எந்த ஒரு கிரீமும் யூஸ் பண்ணாம சன்லைட்ல போகாம நம்ம வந்துட்டு நம்மள ஓரளவுக்கு சேஃப்டியா பாத்துக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி 45 to 50 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ரெகுலரா பண்ண உங்களோட ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். உங்களோட ஃபேஸ் வந்து நேச்சுரலாவே ஒரு பியூட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதனால ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க போய் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.